வைகோவை இளமையான விளையாட்டு வீரராகவே மாற்றுகிறது. அங்குள்ள மாணவர்களுடன் உற்சாகத்துடன் நடைப்பயண சோர்வின் சுவடு தெரியாமல் கைப்பந்து விளையாடுகிறார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள். ஒரு மாணவன் வைகோவின் நாடாளுமன்ற சாதனையை எடுத்துரைக்கிறார். அடுத்து புலியை விரட்டிய தமிழச்சியாய், பாரதியாய், அப்துல் கலாமாய் பல மாறுவேஷங்கள். வைகோ ரசித்து பாராட்டி பரிசளிக்கிறார். திருவாரூரிலேயே பயணம் நகர்கிற போது பரிவட்டம் கட்டுகிறார்கள். தெருக்களிலேயே மனுக்களை கொடுக்கிறார்கள். நடந்தபடியே வாசித்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பச் சொல்கிறார் வைகோ. வைகோ போலவே கருப்பு துண்டை அணிந்த சிறுவன் வைகோவின் விரல் பிடித்தபடியே நடந்து வருகிறார். திருவிக அரசு கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கிடையே வைகோவுடன் கைகுலுக்க போட்டியே நடக்கிறது. கீழ்வேலூர் கிராமத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் சார்பில் வாழ்த்தி கௌரவிக்கிறார் அதன் தலைவர் மீனாட்சி சுந்தர். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் மட்டுமல்ல, ஜாக்டோ ஜியோ என்ற ஆசிரியர் அரசூழியர் கூட்டமைப்பினுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து பொது உடைமை தோழர்களின் வரவேற்பு. தன்னை பார்க்கிற ஆர்வத்தில் ஓடி வருகிற மாணவர்களிடம் பெற்றோரும் ஆசிரியரும் தான் தெய்வம் என்கிறார். அம்மா அப்பா தான் கடவுள்னு சொல்ல சொன்னார். உங்க தாய் தான் உனக்கு தெய்வம். யாரு காலையும் விடக்கூடாது. வளர்ந்தாலும் கூட ஆசிரியர்களை மதிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்ப்பரிக்கிறார்கள் மாணவர்கள். நாகப்பட்டினம் எல்லையில் சிறப்பான வரவேற்பு. அங்கு திரண்டிருந்த மக்களிடம் எழுச்சி உரையாற்றுகிறார் வைகோ. குழந்தைகளை கொடுத்து பெயர் சூட்ட சொல்கிறார்கள் தாய்மார்கள். பேராசிரியர் பெரியார்தாசன் பயணத்தின் போது வாழ்த்துகிறார். வேளாங்கண்ணி மாதாவின் படத்தை பரிசளிக்கிறார்கள் கிறிஸ்துவ சமூகத்தினர். நாகூர் தர்கா சார்பில் வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. இசை முரசு நாகூர் அனீஃபா கட்டியணைத்து வாழ்த்துகிறார். அவரின் பாசம் நிறைந்த பேச்சு வைகோவின் கண்களை நீர்மல்க வைக்கிறது. வைகோ அவர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அது தனிப்பட்ட ஒன்றாகும். என்னுடைய இதயத்திலே இருக்கின்ற சகோதரர்களிலே, நண்பர்களிலே வைகோ அவர்கள் மிக நெருக்கமுடையவர்கள். நாகூர் தர்காவின் சார்பாக அவர்களை வரவேற்றாலே நாகூர் மக்கள் முழு எல்லோரும் வரவேற்பு அளிப்பதற்கு சமமாகும். மத நல்லிணக்கம் தமிழ் மக்களிடம் இயல்பாகவே இருந்து வருவதை பற்றி பேசுகிறார் வைகோ. காரைக்கால் ONGC ஊழியர்கள் உற்சாகத்துடன் வரவேற்கிறார்கள். தீப்பந்தம் ஏந்திய தொண்டரணி வழிகாட்ட மேடை ஏறிய வைகோ இளைஞர்களுக்கு அரைகோவல் விடுத்து பேசுகிறார். புதிய இளைஞர்களே, அரசியலில் இதுவரை ஈடுபடாத வாலிபர்களே வாருங்கள். வைகோ அழைக்கிறார், வாருங்கள். அரசியலில் இதுவரை ஈடுபடாத இளைஞர்களே வாருங்கள். ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்த வாருங்கள். உங்களை பயன்படுத்தி என் சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன், என்னுடைய நலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன். தமிழ்நாட்டு நலனுக்கு, காரைக்கால் நலனுக்கு, புதுவையின் நலனுக்கு, தமிழர்கள் நலனுக்கு, தரணிவாழ் தமிழர்கள் நலனுக்கு, அண்ணாவின் கொள்கை உரத்துக்கு பயன்படுத்துவேன். கருவிழந்த நாதபுரம் பொதுக்கூட்ட மேடையில் சேது சமுத்திர திட்டத்தை நினைவுரித்து பரிசு கொடுக்கிறார். வரும் வழியில் JPR பொன்னாடை அணிவித்து வாழ்த்துகிறார். சீர்காழி எல்லையில் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த ரங்கசாமி மூப்பனார் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் வந்து வாழ்த்துகிறார்.
வழிவிட்டதே. தென்றலிவனே புயலும் இவனே, என் நாட்டை முன்னேற்ற என் நாளும் கொண்டாற்றும் தொண்டனிவனே, தலைவனிவனே. செந்தமிழ் இனம் மகிழ துந்துபி முழங்கி வர தொண்டனிவனே, தலைவனிவனே. புயல் ஒன்று புறப்பட்டதே, போர் என்று பறை கொட்டுதே. நியாயமா நேர்மையா ஞானமா மானமா வீரமா தியாகமா அத்தனை சொல்லுக்கும் பொருள் இவன்தான். சொல்லிலும் செயலிலும் வேற்றுமை அற்றவன், பொய்மையை விட்டவன், யாரெனும் கேள்விக்கு பதில் இவன்தான். ஈரோட்டில் மானத்தை கற்றவன் நீ, ஆட்சியில் ஞானத்தை பெற்றவன் நீ. நிலமதிர நடைபயிலும் படையதனின் தலைவனே நீ. புயல் ஒன்று புறப்பட்டதே, போர் என்று பறை கொட்டுதே. வாழ்த்துக்கள் தொடர்கின்றன. மறுமலர்ச்சி பயணமும் தொடர்கிறது. நீங்களும் வைகோவிடம் கேள்விகள் கேட்கலாம். ஒவ்வொரு வாரமும் உங்களிடமிருந்து வரும் பலதரப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் வைகோ. மறுமலர்ச்சி திமுகவினால் தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஜே அறிவழகன், நாகப்பட்டினம். மறுமலர்ச்சி என்பது எளிதிலே எங்கேயும் ஏற்பட்டதில்லை. அதற்கு கடுமையான விலை கொடுக்க வேண்டியதற்கும். அதுதான் உலகத்திலே வரலாறு. நாங்களும் அந்த கடுமையான விலை கொடுத்து கொண்டு வருகிறோம். மறுமலர்ச்சி காண்போம். வெளிநாட்டு பயணங்களில் உங்களை கவர்ந்த நாடு எது? பொன்விழி, அன்னூர். உலகில் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. எங்கே சென்றாலும் நம் தாய்நாடாகிய தமிழகம்தான் உலகத்திலே சிறந்த பகுதி. முழு நேர அரசியல் பணியில் ஈடுபட்டுள்ள நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக அதிக நேரம் ஒதுக்குவதில்லை என்பது என் குற்றச்சாட்டு. உங்களுடைய பதில்? எம்.வி. அன்பழகன், கரூர் 4. நான் என்னுடைய பணிகளில் ஈடுபடுவதை, ஒரு அர்ப்பணிப்போடு நான் ஈடுபடுவதை, உழைப்பதை, தியாகம் செய்வதை, தியாகம் இல்லை கஷ்டப்படுவதை, அது ஏற்றுக்கொண்டு ஒரு லட்சியத்துக்கு போறாருன்னு சொல்லி என் தாயோ என் வாழ்க்கை துணைவி, என் இத்தனை ஆண்டுகள் நான் இயங்குவதற்கே காரணம் என்னுடைய வாழ்க்கை துணைவி தான். அதை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த மன ஆறுதலும் பலமும் கொடுக்குறவங்க என் பிள்ளைகள், என் உடன் பிறந்தவர்கள், என் தம்பி, அது மாதிரி அவங்க. அதனால அவங்களுக்கு சில வேளையில் சங்கடம் இருக்கலாம். ஆனால் எங்கிருந்தாலும் நான் செல்லுகிற பாதை சரியா இருக்குங்கிறதுனால அந்த கடமையை செய்கிறேன். அவங்க எப்பொழுதாவது வீட்டுக்கு போகிறான்னு கூட எங்கிருந்தாலும் அவர்களை பற்றிய மனசில் நினைவு இருக்கும். அதனால் நான் குடும்பத்துக்கு நல்ல பேரை தேடி கொடுக்கதே குடும்பத்துக்கு நல்லது தானுங்க. மன வலிமை மிக்க உங்களுடன் நடைபயணம் வரும் இளைஞர்களுக்கு அந்த அனுபவம் எந்த அளவிற்கு பயன்படும்? ந. பூபாலன், செங்கம். அவர்கள் நல்ல பிள்ளைகளாக, குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக, நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துகின்றவர்களாக அவர்கள் உருவாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நல்ல பழக்கங்களை ஏற்படுத்துகிறேன். பல பிள்ளைகள் பொழுதே புகைப்பிடிக்கிற வழக்கத்தெல்லாம் விட்டுவிட்டோம் என்கிறார்கள். மது அருந்தும் வழக்கத்தை விட்டுவிட்டோம் என்கிறார்கள். ஒரு கட்டுப்பாடு ஒழுங்குக்கு கொண்டு வருகிறோம். அது அவர்கள் வாழ்க்கைக்கு பயன்படும். மற்ற தலைவர்கள் மாதிரி நீங்கள் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில்லையே, என்ன காரணம்? பா. கயல்விழி, கோபிச்செட்டிப்பாளையம். எப்பயுமே இல்லை. நான் இளைஞனாக இருந்த காலத்திலிருந்தே இல்லை. இயக்கத்தின் பிறந்தநாள் கொண்டாடப்படணும்னு நினைக்கிறேன். கட்சியின் பிறந்தநாளை கொண்டாடுறேன். என் காலத்துக்கு பிறகு ஒருவேளை என் பிறந்தநாள் யாராவது கொண்டாடுறாங்களோ என்னமோ கொண்டாடலாம். வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பை தேடி செல்லும் தமிழக இளைஞர்கள் மலேசியாவிலும் மற்ற நாடுகளிலும், ஏன் மாலத்தீவிலும் பல இன்னல்களுக்கு ஆளாவதை தடுக்க என்ன வழி? லியோ மரிய சிங்கராயர், மதுரை. நம்ம இளைஞர்கள் எந்த தவறும் செய்வதில்லை. அங்க அவங்களுக்கு சில இடங்கள்ல மொழி தெரியாத அந்த இருக்கு பாண்டமா அங்க உள்ள எவனோ தவறு பண்ணிட்டு அங்க உள்ள காவல்துறையிட்ட காசு வாங்கிட்டு அப்பாவி நம்ம இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் மேல கேச போடுறான். இதை கவனித்து அதை அவங்களை பாதுகாக்க வேண்டியது தூதரகங்களின் கடமை. மலேசியாவில் 8 தமிழர்கள் இப்படித்தான் மரண கொட்டடியில் இருந்தார்கள். சிறையிலிருந்து நான் எடுத்த முயற்சினால் தான் விடுதலை பெற்று வந்தார்கள். அறிக்கையை கொடுத்தாங்க அவங்க.
இப்ப மாலத்தீவில் மரண கூட்டணியில் இருக்கிற ராஜன் எனக்கு ஒரு கடிதம் 8 பக்கத்துக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார். கண்ணீர் வரவழைக்கிற கடிதம். பெற்றோர்கள் என்னை வந்து பார்த்தாங்க, கடிதத்தை கொடுத்தாங்க, ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். நான் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன், வெளிவிவகார அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறேன். நான் தொடர்ந்து அதற்காக நான் இந்த பயணம் முடிந்த பிறகு கூட நான் நேரடியாக போய் முடிவெடுத்து எப்படியும் காப்பாற்றி வெளியே கொண்டு வர முடியும் நம்பிக்கையில் இருக்கேன். நீங்களும் வைகோவிடம் கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: விடியல், தாயகம், 12 ருக்மணி லட்சுமிபதி சாலை, எழும்பூர், சென்னை 8. மறுமலர்ச்சி பயணம் இன்று 32 நாட்களை எழுச்சியோடு கடந்து நாளை சேத்துப்பட்டு விண்ணமங்கலம், செப்டம்பர் 7ஆம் தேதி ஆரணி, திமிரி, செப்டம்பர் 8ஆம் தேதி ஆற்காடு, ராணிப்பேட்டை, பாலாஜா, செப்டம்பர் 9ஆம் தேதி காவேரி பாக்கம், தாமல், செப்டம்பர் 10ஆம் தேதி காஞ்சிபுரம், ஐயன்பேட்டை, செப்டம்பர் 11ஆம் தேதி பாலாஜாபாத், ஆத்தூர், செப்டம்பர் 12 செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் என்று வெற்றிகரமாக சென்னையை நோக்கி பயணிக்கிறது மறுமலர்ச்சி பயணம். செப்டம்பர் 15 பெரியார் அண்ணா பிறந்த நாளை கொண்டாட சென்னைக்கு அழைக்கிறார் வைகோ.